ஊடகத்தில் ஒருத்தர் விவாதம் பண்றாரு, அந்த ராத்திரி அந்த 10 மணிக்கு இந்த பிள்ளை எதுக்கு போகுதுன்றார். அப்ப ராத்திரி 10 மணிக்கு போனா பாலியல் ஒன்று செய்யலாம். ராத்திரி ஷோ இதுக்கு சினிமா வச்சிருக்கீங்க, சினிமா போக கூடாது. இன்னொன்று ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசா நடக்குதுங்க. ஆமா 70 கேமரால வந்து 18 கேமரா ஏன் ஓடல? 14 அது ஏன் ஓட? அதுக்கு என்ன செய்வீங்க? இதெல்லாம் யார் கேட்ப? காவல்துறை அஞ்சு வாங்கலாம். நான் முடிச்சிடறேன். முதல் அதெல்லாம் வந்து வெட்ட வெளிச்சம் ரொம்ப தெளிவு. அவர் முரசொலியில வந்திருக்குது, போட்டோ போட்டு. அது இப்ப எஃப்ஐஆர் லீக் பண்ணிட்டாங்க. எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடாதுங்கிறது ஒரு பேசிக்கான இல்லங்க. எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டுருக்காரு. when the commissioner is confident about the leakage, அது டெக்னிக்கல் கிட்ஸ் தான் அப்படின்னு தெரிஞ்ச போது ஏன் எஃப்ஐஆர் போடுறீங்க? அந்த எஃப்ஐஆர் வந்து ரொம்ப மோசமா எழுதியிருக்காங்க. இப்படியா எழுதுவாங்கன்ட்டு அண்ணாமலை அவர்கள் இது எழுதப்பட்டது அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல அந்த வாக்கியங்கள்லாம் இருந்துச்சுன்னா, அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல நான் தனியாக இருந்தேன், காதலுடன் இருந்தேன், முத்தம் கொடுத்து கொண்டிருந்தேன், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது புரோக்கிங். அப்பதான் இந்த மாதிரி சாட்டை எடுத்து அடிக்கிறது இதெல்லாம் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத. நீங்க கேள்விப்பட்டதுல அரசியல்வாதி செஞ்சதுன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டுல அரசியல்வாதி செருப்பு போட மாட்டேன், சாட்டையை எடுத்து அடிச்சுக்கிறது அப்படின்னு அவருடைய வைராகியத்தோட விளைவுகள் இதெல்லாம். நம்ம வந்து சாட்டை எடுத்து அடித்தாலும் அடிக்க முடியாதுல்ல. கவன ஈர்ப்புக்காக பண்றாரு. கவன ஈர்ப்பு தான், கவனத்தை ஈர்க்கிறதுனா இன்னைக்கு உலகம் தினேஷ் எப்படி பேட்டி கேட்க வந்தாரு? நடிப்புக்காக பண்ற மாதிரி இருக்குங்கிற ஒரு விமர்சனங்கள் வருது. நடிப்புக்குன்னே வச்சுக்கோங்க. காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் 5 மணிக்கு முடியக்கூடிய உண்ணாவிரதம் யாருமே நடிப்புன்னு சொல்ல. ஆர்ப்பாட்டம் மட்டும் அடுத்த 1/2 மணி நேரத்தில் அவங்க கூடி குழாவக்கூடிய அரசியல் கட்சியில் நம்ம வந்து சொல்ல. கொள்கை முரண் சொல்லிட்டு அவங்க கொள்கை நான் ஏற்க மாட்டோம் சொல்லிட்டு எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க நாய்ப்புக்குள்ளாகல. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஆனா நாங்கள் திமுக கூட தொடருவோம். அது நாய்ப்புக்குள்ளால. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆனா திமுக கூட தொடரும். வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு நடந்த பாலியல் அத்துமீறல் தமிழ்நாடு முழுக்க பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. எல்லா அரசியல் கட்சியினரும் முன் வந்து அதில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படணுங்கிற விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சமீபத்தில் தற்போது இன்று காலையில் அண்ணாமலை அவர்கள், தமிழக பாஜக தலைவர், சாட்டையால் அடித்துக் கொள்ளும் ஒரு வினோத போராட்டத்தை எல்லாம் முன்னெடுக்கிற அளவுக்கு நடந்திருக்கு. முதல்ல இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவிக்கு நடந்த இஷ்யூல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குன்னு கமிஷனர் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், ஆளுங்கட்சியின் தரப்புல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், எதிர்கட்சியில் வைக்கப்படக்கூடிய அரசியல், இந்த பத்தின உங்களுடைய பார்வை என்ன சார்? நடந்தது ஒரு மிக துயரமான, வேதனையான, வெட்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு குழந்தை காலேஜ் போகுது அப்படின்னா நைட் எப்படி திரும்பி வருங்கிற கேள்வி வந்து ரொம்ப துயரமானது. அதுவும் காலேஜ் யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளேயே அப்படிங்கும்போது வந்து அது இன்னும் ஒரு பெரிய துயரமானது. நம்ம வந்து அதுதான் நம்ம குழப்பம். வெளியே எங்கேயுமே நடக்கக்கூடாதுங்கிறது அடிப்படையான விஷயம். பட் வந்து காலேஜுக்கு போகுது, ஸ்கூலுக்கு போகுது, வீட்டுக்கு இப்படி வந்து ரொம்ப வேற காலேஜில் சேஃபாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு அடிப்படை விஷயம். அதுவே கேள்விக்குள்ளாகும் போது அதுதான் ஒரு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். கமிஷனர் திரு அருண் போன்றவர்களுக்குலாம் நல்லா தெரியும். கொள்ளையெல்லாம் விட ரொம்ப மோசமாக ஒரு நாட்டோடைய சட்டம் ஒழுங்க வழிப்பறியில் தான் பார்ப்பாங்க. அது வந்து அதுதான் ரொம்ப முக்கியம். ராபரின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்க வந்து அவங்கள்ட்ட கேளுங்களேன். ராபரி வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய பஞ்சாயத்து கிடையாது. அது வந்து கம்பேரிட்டிவ்லி கொலை வந்து பெருந்துயரம், பாலியல் முடிச்சு ரொம்ப அவமானம். அதை தாண்டி வந்து வழிப்பறி தான். ஏன் அப்படின்னா நடமாடுற வாய்ப்பே இல்லாமல் போகுது. ஏன் செயின் பறிப்புலாம் பெருசாச்சுன்னு யோசிச்சு பாருங்க. செயின் பறிப்புக்கு 8 பவுன் நம்ம நாளைக்கு சம்பாதிக்கலாம் அப்படின்னு நம்ம ஏன் விடல? செயின் பறிப்பு ஏன் கதறோம்னு யோசிங்கன்னா, ஒருத்தர் ரோட்ல நடமானா செயினை பிடிக்க பிறகு நடமாட முடியல அப்படிங்கிற அந்த கேள்வி, அதுதான் வந்து முக்கியமானது. அதுதான் இந்த இடத்துல ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ள ஒரு பொண்ணு உட்கார முடியல, அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கல் வருதுங்கிறது ரொம்ப அடிப்படை விஷயம். இதை காவல்துறை 24 ஹவர்ஸில் கைது பண்ணிட்டாங்க. அது சரி. நம்ம வந்து காவல்துறை சைடில் என்ன லேகிங் நம்ம பார்க்குறோம் என்னுடைய தனிப்பட்ட கருத்துலன்னா, இந்த தடுப்பு நடவடிக்கைகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும். இதான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து குற்றவாளிகள் கண்டுபிடிச்சாலும் நம்ம காவல்துறை எப்பவுமே பெட்டராக தான் இருக்குது. அதில் எந்த குழப்பமும் கிடையாது. ஆமாம், அது வந்து அந்த விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து அதுதான் வந்து இந்த குற்றப்பதிவேடுன்னு நினைக்கிறோம். ஏன் நீங்கள் ஒருத்தர் வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னு சொல்கிறீங்க? ஏன் ஒருத்தர் குற்றவாளின்னு போடுறீங்க? ஏன் ஒரு பதிவேடு மெயின்டைன் பண்ணுறீங்க? இதெல்லாம் ஏன் நடக்குது? ஒரு ப்ராசஸ்னா நான் கண்காணிக்கிறேன் காட்டுறேன். இன்னைக்கு சிசிடிவி செல்ஃபோனில் நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. அவங்க அருணோட அறிக்கையில் சயின்டிஃபிக்காக நாங்கள் கண்டுபிடிச்சு கொண்டு வந்தோம். இந்த முன்னாடி இந்த விஷயம்லாம் கிடையாதுல்ல. அப்போ தான் இந்த கொண்டு வரப்படுது. அப்போ வந்து ஒருத்தரை விடவே கூடாது, கண்காணிச்சிடணும். திரு கமிஷனரே ஒத்துக்கிறாரு 20 கேஸ் அவர் மேல இருக்கு. அப்ப 20 கேஸ் இருக்கக்கூடிய ஒருத்தர் 6 கேஸ்ல கன்விக்ட் ஆனவர். சோ வந்து அது வந்து உண்மையாவும் கூட. சோ வந்து ஒரு மேல அலிகேஷன் வந்து போடுறது மேட்டர். அவர் தினேஷ் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அப்படி இல்லை. இது வந்து ஃபேக்சுவலா இருந்திருக்குங்கிற அவர் ஹிஸ்டரி ஷீட்டர் தாங்கிறத ஒத்துக்கிறார். அப்ப கண்காணிக்கப்பட வேண்டியவரா இல்லையான்னு யோசிக்கும். 2019 அவர் மேல கேஸ் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா 2019 இன்னும் கூடுதலா கண்காணிச்சு. மத்த கேஸ்ல வந்து 14 கேஸ்ல கன்விக்ஷன் என்னாச்சு? அதை யோசிக்கணுமா இல்ல? 19 அவர் மேல கம்ப்ளைண்ட் இல்ல, சூப்பர், திருந்திட்டாருன்னே வச்சுக்கணும். 19க்கு முன்னாடி 13 6 வருஷ காலத்துல 20 கேஸ் இருக்கு, அவர் தானே சொன்னாரு. அந்த 6 வருஷ காலத்துல இந்த இப்ப 6 கன்விக்ஷன் தவிர மிச்சம் 14 கேஸ்ல என்னாச்சு? ஒரு ரங்கராஜன் நரசிம்மன் ஒரு வீடியோ போட்டாருன்னா விரட்டி கைது பண்றோம்.
உங்களுக்கு புரியுங்களா உங்களுக்கு? அவர் எங்கேயும் தப்பிச்சு போக மாட்டார். அவர் போற இடம் கிடையாது. அவர் இங்கே தான் வாழ்ந்தவன் இருந்தான். அவர் வந்து ஒரு கொடுங்குற்றவாளி. அவர் பண்ண கிரைம் வந்து நான் ஏற்கனவே பலமுறை சொன்ன போல திரு ஆர் ராசா மேலேயோ கனிமொழி மேலேயோ செந்தில் பாலாஜி மேலேயோ சொன்ன ஒரு டெக்னிக்கலான விஷயம். அதை வந்து அவர் வந்து அங்கே ப்ரூவ் பண்ணால் அந்த விஷயங்கள் எதுவுமே அழியாது. அவர் போட்ட வீடியோ அழியாது. எதுவுமே அப்போ வந்து தடயங்கள் வந்து மாற்றப்படுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஒரு 1000 ரூபா கொள்ளையடிச்சா அதை நீங்க தான் கொள்ளையடிச்சா யாரா கொள்ளையடிச்சாலும் ப்ரூவ் பண்ற கஷ்டம். ஆனா ரங்கராஜன் நரசிம்மன் அவர் சேனல்ல அவர் போட்ட வீடியோ வந்து குற்றமா இல்லையாங்க ரொம்ப தெளிவா முடிஞ்சு வச்சுக்கத நீதிமன்றம் சொன்னா அவரை வந்து தூக்கில போட்ட முடியாது, எந்த குழப்பமும் இல்லை. ஆனா அவருக்கு வந்து 1 ஜியருக்கு 3 ஜியர் மேல கம்ப்ளைண்ட் வாங்கி ஒவ்வொரு கம்ப்ளைண்டா லேட்டா வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் லேட்டா கைது பண்ணி அவர் ஜெயில இருந்து வரவனா பாக்குற ஒரு முயற்சி இருக்குல்ல, ரொம்ப சாதாரணமா இருக்கு. சவுக்கு சங்கர் கேஸ் நடந்து நம்ம பார்க்கணும். நான் வந்து அது குற்றம் வழக்கு தொடங்கணும் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. வழக்கு தொடங்கணும்னு கேள்வி நான் எப்பயுமே மாட்டேன். ஆனா பலமுறை சொல்லிருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆராசா கைதுக்கு தான் சொல்லியிருக்கேன். நான் வந்து ஒன்னே இந்த கேஸ்ல ரங்கராஜன் நரசிம்மனுக்கு அவர் நினைச்சிட ஆராசா கனிமொழி செந்தில் பாலாஜி வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் வரைக்கும் நான் சொல்லிருக்கேன், கைது எந்த பிரயோஜனமும் படாது. எனக்கு யார் ஓடி இந்த குரூப் யாருமே ஓடி போறது இல்லை. கனிமொழி ஓடி எங்க செய்வாங்க? அவங்க அரசியல் வாழ்க்கை எங்க இருக்கு? ஆராசா போச்சுன்னா எங்க போவார் அவர்? அவங்களுக்கு அரசியல் இங்கே தான். நம்ம கார்த்திக் சிதம்பரம் உட்பட அவர்களுக்கு வாழ்க்கையே இங்கே தான் இருக்கு. ஆனா அவர்களை கைது செய்யறதுக்கு எவ்வளவு பெரிய முனைப்பு காட்டுறாங்க. அப்ப இவரை வந்து என்ன செஞ்சிருக்கணும்னு கேட்கிறேன். அதுதான் இப்ப இவர்கள் தான் கொடுங்குற்றவாளிகள். இவர்கள் தான் சமூகத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அஃபெண்ட் அவர்கிட்ட இல்ல அப்படிங்கறத கமிஷனர் பேசுறாங்க. அப்ப எந்த அஃபெண்ட் பண்ண ஒத்துக்கிடுவீங்க? அவர் பண்ணிருக்கார் 16 குற்றங்கள் நிரூபிக்கப்படாம இருக்கு, தண்டனை வழங்கப்படாம இருக்கு. அந்த 16 குற்றங்கள் என்ன விஷயம் தான் நான் கேட்கிறேன். அப்ப நீங்க வந்து ஒரு தடவை குற்றம் பண்ண பிறகு அடுத்த ஃபாலோ பண்ணுவீங்களா? இந்த எல்லாமே நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட், நான் கண்டுபிடிச்ச ஸ்டேட்மெண்ட் கிடையாது. புரியுங்களா? 20 வழக்கு இருக்கு, 19 வரைக்கும் பண்ணிருக்காரு, 13 ஆரம்பிச்சிருக்காரு, 6ல கன்விக்ஷன் ஆகுது, 14 கன்விக்ஷன் ஆகுது, 14 ஏன் கன்விக்ஷன் ஆகல நான் கேட்கிறேன். அப்போ வந்து காவல்துறை வேலை அது தானே, அவர் குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தருவது தானே. நான் முதல்ல தடுப்பு சொன்னேன், அது நடக்கல, முடிஞ்சு வச்சு. கைது பண்ணிட்டீங்க, 2ஆவது பார்ட் சூப்பர், 3ஆவது பார்ட் ஒன்று இருக்கே அவருக்கு. அவர் வந்து உங்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட குற்றவாளி தானே, உங்களுக்கு தெரிஞ்ச குற்றவாளி தானே, அப்ப நீங்க வைக்கல. அப்பதான் திரு அண்ணாமலை சொல்லக்கூடிய இந்த அரசியல் பின்புலம் பயன்படுதோ, ஒரு அரசியல் பேக்ரவுண்டோட நின்றுட்டாருன்னு அவர் வந்து நம்ம தொடர்ந்து காவல்துறை அஞ்சுவாங்களோ. நான் முடிச்சிடறேன். இந்த முதல் அதெல்லாம் வந்து நம்ம அந்த கேள்வி வைக்க வேண்டாம். அவர் திமுக காரரா இல்லையாங்கிற கேள்வியே வைக்க வேண்டாம் நான் சொல்ல. அது ரொம்ப வெட்ட வெளிச்சம் சார். நான் பண்ணால பாருங்க, திமுகல எவனோ ஒருத்தன் செய்யற குற்றச்சாட்டுக்கு ஸ்டாலின் குற்றம் சாட்டுவது அபத்தம். அது நல்லா புரிஞ்சுங்க. அது நான் நரேந்திர மோடிக்கு சொல்லுவேன், ஸ்டாலின் சொல்லி எனக்கு அந்த தயக்க முடியும். இவன் இந்த பாலியல் முடிச்சு ஈடுபட்டான, அதனால நீங்க ஸ்டாலின் அவர்களை லா அண்ட் ஆர்டருக்கு பொறுப்புன்னும் உள்துறை அமைச்சர் பொறுப்புன்னு கொண்டு வரலாம், திமுக தலைவரும் பொறுப்பை கொண்டு வரக்கூடாது. நான் தான் உங்களுக்கு புரியுங்களா? யாரோ ஒருத்தர் ரோட்ல அவர் வந்து 2 கோடி தொண்டர்கள் அவர் பொறுப்பெடுக்க முடியாது. இந்த நியாய உணர்வு மனசுல வேணும். நான் அதை நான் சொல்ல. ஆனா திமுக தொண்டரை இல்லை சொல்லி போய் சொன்னீங்கன்னா மேல மாட்டிப்பீங்க. அப்ப நீங்க வந்து மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இன்னும் வரும். காவல்துறைக்கு ஒரு தர்மசம் கிடையாது. புரியுங்களா? காவல்துறை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இல்லையாங்கிற கவலை இல்ல. அக்ராஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி வி வில் டு அவர் டியூட்டின்றாங்க. ரொம்ப தெளிவு. அவர் முரசொலியில வந்திருக்குது, போட்டோ போட்டு, அது நிறைய ப்ரூஃப் இருக்கு, அதை ஓரமா விட்டுருங்க. சோ 3ஆவது பார்ட் ஒரு குடுங்குற்றவாளி ஊர்ல சுத்திட்டு இருக்காரு, அவரை வந்து காட்டாம நீங்க ரங்கராஜ நரசிம்மர் பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட். 4வது பொலிட்டிக்கலா எதிர்க்கட்சிகள் வந்து அரசியல் பண்ணுவாங்க. அதுல ஒரு 2 எக்ஸஸ் இருக்கும், 2 ரொம்ப மிகைப்படுத்தல் இருக்கும், டேட்டா பேக்ரவுண்ட் இருக்காது, எல்லாமே இருக்கும். அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது. அப்படிதான் பண்ணும். தமிழக முதலமைச்சர் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவாங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் பண்ணணும். ஆளுங்கட்சி இதை டிஃபெண்ட் பண்ண பெரிய வருத்தமா இருக்கு. அவர்கள் வந்து இதுல நடக்கிறது உங்களுக்கு தெரியும். திரு ஆர் எஸ் பாரதியோட பேட்டியை நீங்க எடுத்து பாருங்க. அவர் வந்து எதிர்க்கட்சிகளை விமர்சனம் பண்ணி நிப்பாட்டார். இந்த நடந்த சம்பவம், துன்பியல் சம்பவம், ஏற்க முடியாத சம்பவம், அது காவல்துறை நடவடிக்கை எடுக்கும், விரைவில் தண்டனை வாங்கி தரும், அங்க நிக்கணும். அதை தாண்டி நீங்க அரசியல் பண்றீங்க, அதை தாண்டி நீங்க வந்து டிராமா பண்றீங்க, அதை தாண்டி நீங்க ஜோசியர் சொன்னார், இதெல்லாம் என்ன கணக்கு? எந்த சம்பவத்தில் நீங்க இதெல்லாம் பேசுறீங்க? இதை வந்து நீங்க வந்து நிர்பயா கேஸ்ல பேசியிருக்கீங்களா? இது வந்து கொல்கத்தா பாலியல் வன்முறை வழக்கில் நீங்க பேசியிருக்கீங்களா? இன்னொரு வழக்கில் நீங்க பேசுவீங்களா? அப்போ வந்து நம்ம அரசு நடக்குதுனால நீங்க என்ன பேசுவீங்களா? இதை எப்படி நீங்க ஜஸ்டிஃபை பண்ணீங்க? அதை நாங்கள் காவல்துறை நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை ஏன் நீங்க நடவடிக்கை முன்னாடி எடுக்கல? ஆமா, 70 கேமரால வந்து 18 கேமரா ஏன் ஓடல? 14 அது ஏன் ஓட? அதுக்கு என்ன செய்வீங்க? இதெல்லாம் யார் கேட்பா? நீங்க நான் என்னுடைய பெட்ரோல் அங்கேயே நிற்கிது, பெட்ரோல் எனக்கே கேட்டிருக்கா, 16 கேமரா ஒரு எனக்கே கேட்பா. சிசிடிவி சாதாரண வாட்ச்மேன் வரும்போது நம்ம எல்லாத்துக்கும் பேரா கைது பண்ணி சொல்ல போலீஸை கண்காணிக்கிறீங்களா? நீங்க போய் பீட் போலீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பீட் போலீஸ் போய் அந்த இடத்துல போய் கைது பண்ணியே போலீஸ் சந்தேகப்படுமா? இல்ல, எல்லாத்தையுமே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபுல் ப்ரூஃபா இருக்கு. அப்ப 70 கேமரா ஓடுதாப்பா, இந்த கேமரா ஓடுதாப்பா, ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், ரெக்கார்ட் பண்ணி எத்தனை நாள் சேவ் பண்ணி ஒருத்தர் கேட்டு பிரச்சனை கிடையாது. 14 கேமரா ஒர்க் பண்ணல கண்டுபிடிச்சிருக்கலாமே. ஓகே, நல்ல வேலை வேற கேமரா ஒர்க் பண்ணிச்சு கண்டுபிடிச்சது. இல்லன்னு என்ன இருக்கும்? ஒரு பேச்சுக்கு 10 கேமரா இருந்துச்சு, 8 கேமரா ஒர்க் பண்ணலாம், அந்த மிச்சம் 2 கேமரா ஒரு விழல என்ன இருக்கும்? குற்றவாளி இல்லைன்னு சொல்லியிருப்பார்ல. அப்ப எவ்வளவு பெரிய ஆபத்துல போய் இருக்கும். இன்னைக்கு காவல்துறைக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம வந்து கண்காணிச்சு சொல்லலாம். அப்ப இதுதான் சொல்ல அரசியல்வாதிகள், அதுவும் ஆட்சியில் இருக்கிறவங்க. சார் நீங்க டிஃபென்ஸ் சைட்ல இருக்கீங்க, நீங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்க, உங்களை தானே கேள்வி கேட்பாங்க. இதுக்கு நம்ம வந்து சந்திரபாபு நாயுடு கேட்க முடியாதுல்ல. அப்ப நாம இன்னும் பொறுப்பா இருக்கணும். நம்ம வந்து இல்லங்க நான் கண்டுபிடிச்சிட்டோம் விட மாட்டோம், இதை நாங்க வந்து அரசியல் பண்ண விரும்புறாங்க வேற ஒன்று. நீங்க பேட்டி கொடுக்கறதுக்கான அதிகாரம் இருக்கு, பேட்டி கொடுக்காம இருக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு, பதில ஸ்கிப் பண்றதுக்கான எல்லாமே இருக்குல்ல. அப்ப நீங்க இந்த மாதிரியான பதில்களை சொல்றீங்க, அரசியல்வாதி நோக்கி திசை திருப்புறீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? ஊடகத்தில் ஒருத்தர் விவாதம் பண்றாரு, அந்த ராத்திரி அந்த 10 மணிக்கு இருந்த பிள்ளை எதுக்கு போகுதுன்றார். இதெல்லாம் நம்ம மனசாட்சி வேண்டாமா? இதை தான் நான் சொல்லி நியாயப்படுத்துற முயற்சி. அப்ப ராத்திரி 10 மணிக்கு போனா பாலியல் ஒன்று செய்யலாமா? ராத்திரி ஷோ இதுக்கு சினிமா வச்சிருக்கீங்க, சினிமா போக கூடாதா? சினிமா போனா பொண்டாட்டியோட புருஷனோட தான் போகணுமா? இது என்ன ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசா நடக்குதுங்க?
வெளியே போகக்கூடாது, தனியாக போகக்கூடாது. ஏன்னா நம்ம சுதந்திரம் இல்லையா, நடமாட்ட உரிமை இல்லையா, பெண்களுக்கு இல்லையா? ஆண்களை என்னைக்கா கேட்டுக்கோ, ராத்திரி 12 மணிக்கு எங்கடா சுத்துறேன்னு? அண்ணா 2 மணிக்கு சாப்பிட்றதுக்கா போய் நிற்கிறான் அவ்வளோ பெரிய கூட்டத்தில், ஏன்டா சாப்பிட வந்து யாரா கேட்குறோமா? இது என்ன அநியாயம்? அப்போ ஒரு பெரும் தப்பு நடந்துருச்சுன்னா அந்த தப்புக்கு நம்ம வந்து பொறுப்பேற்று, ஐயோ இப்படி நடந்துருச்சு என்னுடைய ஆட்சியில், அப்படி கவலைப்படாம அண்ணாமலை அப்படி பண்றாரு, அந்த பொண்ணு ஏன் இங்கே போச்சு, காவல்துறை, திஸ் இஸ் வாட் ஜஸ்டிஃபிகேஷன் இஸ். உடனடியா நடவடிக்கை எடுத்ததுங்கிறத நீங்களும் அந்த புள்ளியில இருந்து ஏத்துக்கிறீங்க. பட் சுற்றி இருக்கக்கூடிய மற்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் டெஃபினட்டா இதுல வந்து அரசியல் பண்ணுவாங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவர் திமுக காரங்கிறனால காப்பாற்ற வேலைகள் நடக்குது, இன்னும் பின்னாடி வேற ஏதோ அரசியல் ஆதாயங்கள் இருக்கா, இல்ல காப்பாற்ற முயற்சி நடக்குதாங்கிறது வளக்கூடிய லாஜிக்கல் என்று நம்மளால சொல்ல முடியும். அது இப்ப சொல்ல முடியாது. ஆனா அண்ணாமலை அவருடைய கவலை என்னவா இருந்துச்சு, அதை நான் உடம்புறேன். அண்ணாமலை நான் ஜஸ்ட் அவர் கோர்ட்டு காப்பல நான் என்னன்னா, அவர் திமுக ஆளுங்கட்சியுடைய, நான் சொல்றேன், அவர் உதயநிதி ஸ்டாலினோட நிப்பாரு, மா சுப்பிரமணியத்தோட நிப்பாரு, லோக்கல்ல தான் இருக்கு. அவர் வந்து யார் வேணாலும் போட்டோ எடுத்துக்குவாங்க. மோடி அவர்களோட அண்ணாமலை அவர்களோட போட்டோ எடுத்து தினேஷ் சில அடிப்படை நியாயங்கள் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கிறேன். நான் சொல்றேன், நான் உதயநிதி ஸ்டாலினுக்கு பொறுப்பு இருக்குன்னு சொல்ல, நல்லா புரிஞ்சுங்க, இது ஸ்டாலின் பொறுப்பு கிடையாது. நான் வந்து உங்களுக்கு முன் வந்து சொல்ல, நீங்க கேள்வி எழுப்பாமல, அது புரிஞ்சுங்க. நான் மா சுப்பிரமணியம் தொடர்பு இருக்குன்னு சொல்ல, இது என்ன நெரேட்டிவ் ஏற்படும். நான் 24 மா சுப்பிரமணியத்தோட சுத்துறேன், 24 உதயநிதி பின்னாடி இருக்கிறேன், முரசொலி என்னுடைய போட்டோ வருது, நான் கட்சி பத்திரிகை போட்டு அவர் திமுக காரங்கள இல்லன்னு மறுக்காதீங்க. அப்ப உங்களுக்கு தான் நோக்கம் இருக்குன்னு சந்தேகம், அது வேற விஷயம். அதனால திமுக காரங்கள நான் மாசுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்றேன், உதயநிதி தொடர்பு இருக்குன்னா முதலமைச்சர் பொறுப்பு சொன்னா இல்லையே அப்படிங்க. ஆனா திமுக காரரை இல்லன்னு நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களுடைய நோக்கம் நீங்க கேள்விக்குள்ள இந்த நீங்க சொன்னீங்களா, உங்க கேள்வி வச்சீங்க இல்லையா, அவரை பாதுகாக்க முயற்சி நடக்குதோ அப்படின்னு. அது நான் இப்போ வரைக்கும் சந்தேகத்து போல 24 ஹவர்ஸ்ல அரெஸ்ட், இனிமேல் லாஜிக்கல் எண்டுக்கு போகும்போது தான் சொல்ல முடியும். ஆனா நீங்க இந்த எழுப்புற கேள்வி ஏன் வருது அப்படின்னா, அவர் திமுக காரரே இல்ல, அவர் தமிழரே இல்ல, அவர் சைதாப்பட்டக்காரரே இல்ல, அவர் ஆந்திரால என்ன புரியவே இல்லை. அதுவா அப்படி இல்லை, திமுக காரர் ரைட். ஸோ திமுக காரனா என்ன அர்த்தம் நினைக்க முடியும்? ஒரு ஏடிஎம் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு கண்ணக்கலவு பண்ணிடுவாரு, பிஜேபி இருக்கக்கூடிய ஒரு கொலை பண்ணிடுவாரு, அதுக்காக நரேந்திர மோடி அக்கௌண்ட் ஆக முடியுமா? அப்ப நீங்க அவருக்கு எங்க கட்சியே இல்லைன்னு போய் சொல்லும் போது அந்த பிரச்சனை வரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். காப்பாற்ற முயற்சி பண்ணாங்களா இல்லையாங்கிறது என்ன அவர் அண்ணாமலை சொல்றாரு, நான் இதில் உடன்படுறேன்னு சொன்னேன். அவர் திமுகங்கிற போர்வையை பயன்படுத்திக்கிட்டாருன்னு சொல்ல, ஒரு ஷெல்டர் தேடிக்கிறாரு. அது ஒரு டாக்டிக்கலா இருக்கலாம், லாஜிக்கலா இருக்கலாம், ஐடியாலஜிக்கலா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா திமுக அவங்க சைதாப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனை யோசிங்க சார், சைதாப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனை யோசிங்க. அவங்க வந்து எப்ப பார்த்தாலும் பார்ப்பாங்க, மாசு கூடவே இருக்கிறாரு, உள்ள வந்து திடீர்னு உணவு வழங்குறாரு, திடீர்னு நிவாரணம் வழங்குறாரு, வேற ஒன்னு ஏதோ பண்ணிட்டே இருக்காரு. ஆனா டிஎம்கே காரங்க உள்ள இருக்காரு. 2019 மேல அப்புறம் மேல எதுவும் கன்வெக்ஷன் வரல, அவர் மேல கேஸ் எதுவும் வரல. அப்ப வந்து எதுக்கு சார் நம்மகிட்ட தேவையெல்லாம் போயிட்டு நினைப்பாங்களா இல்லையா? அதனாலதான் 14 கேஸ்ல வந்து ப்ரொசீஜர்ஸ் இல்லாம போச்சோம், டவுட் வருமா அவர் இல்லையா? இதோடதான் கேட்க 16 குற்றம் 6 குற்றங்கள் கன்விக்ட் ஆனவர் ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. அப்ப 14 கேஸையும் பிடிச்சி உள்ள வச்சிருக்கணும். அவர் மாதிரி ஆட்கள் தான் உள்ள இருக்கணும். அவர் உள்ள இருந்தா அந்த பிரச்சனை கிடையாதுல்ல. அவர் இந்த மாதிரி குற்றங்கள் பண்ணது இல்லைன்னு வந்தா என்ன அர்த்தம்? இப்போ எஃப்ஐஆரை லீக் பண்ணிட்டாங்க, டெஃபினட்டா அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். லீக்கேஜ் நடந்திருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அத கமிஷனரே அப்படிங்கிறாரு. அது ஓகே, அதான் டெக்னிக்கல் கிழிச்சுங்கிறது அப்புறம் சொன்னாங்க. அப்புறம் ஏன் எஃப்ஐஆர் போட்டீங்க? எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு ஏன் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க? எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடாதுங்கிறது ஒரு பேசிக்கான இல்லங்க. எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காரு. when the commissioner is confident about the leakage, அது டெக்னிக்கல் கிளிட்ஜ் தான் அப்படின்னு தெரிஞ்ச போது ஏன் எஃப்ஐஆர் போடுறீங்க? அப்ப வெளியில விட கூடாதுல்ல. வெளியில விட்டா சர்க்குலேட் பண்ணவங்க, அது யாரோ ஒருத்தர் இல்ல. நான் இங்க சரி பிரச்சனை வந்து எங்க இங்க இருந்து வெளியே போய் தானே வருது. இந்த வீட்ல இருந்து பொருள் போயிருச்சு, அப்ப 10 கை சுத்தும். புரியுங்களா? உங்களுக்கு தங்கத்தை நாக்கடையில் நடமாட்டீங்கன்னா 10 கை சுத்தும். அப்ப 11ஆவது கைக்கு தங்கத்தை எடுக்க வேண்டியது அது ஒன்றும் இல்லை. ஆனா இங்க இருந்து எப்படி போச்சு, அதான முதல் பிரச்சனை. அங்கதான கிரைம் வந்துருக்கு. அவர் விமன் இல்ல செக்சுவல் ஹராஸ்மென்ட் இந்த மாதிரி கேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது லாக் ஆயிடும். எனக்கு தெரியல, அதனால ஐ ஷுட் நாட் கமெண்ட். எனக்கு அது ஆட்டோமேட்டிக் அண்ணாமலை அவர்களோட ஆட்டோமேட்டிக் லாக், அந்த ஆட்டோமேட்டிக் லாக்னா டெக்னிக்கல் கிளிட்ஜ் எப்படி வரும் நீங்க சொல்லணும். டெக்னிக்கல் கிளிட்ஜ் வந்து பிஎன்எஸ் வந்து இத்தனை நாள எந்த தமிழ்நாட்டில் நடந்த முதல் பாலியல் முயற்சி கிடையாது. பிஎன்எஸ் அமலாக்கப்பட்ட பிறகு முதல் பாலியல் முயற்சி கிடையாது. இந்தியாவில் முதல் பாலியல் முயற்சி கிடையாது. பிஎன்எஸ் அமலாக்கி ஏன் எங்கேயுமே லீக் ஆகல, எப்படி இங்க லீக் ஆச்சு? நான் டெக்னிக்கல் கிளிட்ஜ்னே ஒத்துக்கிட்டேன். நான் அப்படி கமிஷனர் சொன்னது நான் உண்மை ஒத்துக்கிறேன். ஏன் கேஸ் போடுறீங்க? அப்பயும் வெளியில யாரும் அதை சொல்ல முடியாது சார். அவங்களுடைய தகவல்கள், மூணாவது நடவடிக்கைகள், மூணாவது டெக்னிக்கல் கிளிட்ஜ் சொல்லிட்டீங்க, கேஸ்ல என்ன ஜட்ஜ்மெண்ட் வரும்? நீங்க தான் ஐஓ, நீங்க சொல்லிட்டீங்க தீர்ப்பு என்ன வந்துருச்சு அப்படின்னு. அப்புறம் எப்படி விசாரணை நடக்கும்? அந்த காவல்துறை அதிகாரி என்ன செய்வாரு? ஐயா சொல்லிட்டாங்க டெக்னிக்கல் கிளிட்ஜ், அப்ப நம்ம யார் அரெஸ்ட் பண்றது? மொத்தத்தையும் முடிச்சு விட்டீங்கன்ற அதான் நான் டெக்னிக்கல் ஏற்கிறேன்னு திரும்ப சொல்றேன். நான் இல்லை, ஏன்னா எனக்கு டெக்னிக்கலா தெரியாது, அது ஆட்டோமேட்டிக் லாக்னு கமிஷனரே சொல்றாரு. அப்போ ஆட்டோமேட்டிக் லாக் எப்படி வந்துச்சு அடிப்படையான கேள்வி. அப்புறம் வந்து டெக்னிக்கல்ஸ் இருக்கு, பிஎன்எஸ் மாத்தினால தமிழ்நாட்டில் முதல் வழக்கில் நீங்க ஒத்துக்கிறீங்க, இந்தியாவில் முதல் வழக்கில் நீங்க ஒத்துக்கிறீங்க, இந்தியாவில் முதல் லீக்கேஜ் நீங்க ஒத்துக்கிறீங்க, எல்லாமே நீங்க ஒத்துக்கிட்டீங்க. அப்புறம் வந்து நம்ம அப்புறம் எஃப்ஐஆர் ஏன் போட்டீங்க? டெக்னிக்கல்ஸ் நீங்க ஏன் சொன்னீங்க? எஃப்ஐஆர் போட்டவர் என்ன கண்டுபிடிப்பாரு? இத்தனை கேள்விக்கு பதில் தர வேண்டியது.
அந்த எஃப்ஐஆர் வந்து ரொம்ப மோசமா எழுதியிருக்காங்க, இப்படியா எழுதுவாங்கன்ட்டு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப கோவப்பட்டு நேத்து அந்த நான் வந்து அந்த எஃப்ஐஆர் பார்க்கல இந்த காரணங்களுக்காக எனக்கு மனசு ஒப்பல. முதல்ல ரெண்டாவது வந்து அவர் சொன்னது உண்மையா இருந்தா வருத்தத்துக்குரியதான். நான் நிறைய எஃப்ஐஆர் வந்து எழுதப்படுறத கண்ணால பார்த்திருக்கேன். நான் வந்து ரிப்போர்ட்டரா இருந்து வந்தவன், நான் நேர மேல இருந்து குச்சி நான் பேட்டி எடுக்க வந்தவன் இல்ல. நான் 16 வருஷம் தரையில் இருந்தவன், மதுரையில், சேலத்தில், கோயம்புத்தூர், சென்னையில் தரையில் இருந்தவன். நான் நிறைய கிரைம் பீட் நான் பார்த்தவன். போலீஸ் கமிஷனர், சென்னை கமிஷனர் உட்பட நான் தமிழ்நாடு முழுக்க பல கிரைம் பீட் பார்த்தேன். ஸோ இந்த எஃப்ஐஆர்கள் எப்படி எழுதப்படும் தெரியும். தினமலரில் எங்கள் நிறுவனருடைய ஆசிரியர் மேல் வழக்கு வந்த ஒரு பல சந்தர்ப்பங்கள், நான் ஒரு 100-200 சந்தர்ப்பங்கள் என்னோட நினைவிலே இருக்குது. எஃப்ஐஆர் விபத்துகள்ல மற்ற இடங்கள்ல நிறைய அது எப்படி எழுதப்படும் எனக்கு தெரியும். இது எழுதப்பட்டது திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல அந்த வாக்கியங்கள்லாம் இருந்துச்சுன்னா கட்டாயமா ஒரு உள்நோக்கம் இருக்கு. ஆனா அருண் அவர்கள் குறிப்பிடுறாரு, எஃப்ஐஆர்ங்கிறது அவங்க என்ன சொல்றாங்களோ, என்ன பாதிப்புகளை நான் ஃபேஸ் பண்ணேன்னு சொல்றாங்களோ அப்படியே எழுதுறது தான். அது இல்ல தலைவர், அதாவது எளிமையாக அதாவது பாதிப்பு என்ன அப்படின்னு கொண்டு வர விரும்புறீங்களா, பாதிப்புக்கான சந்தர்ப்பத்தை நான் ஏற்படுத்தி கொடுத்தேன்னு சொல்ல வரீங்களா? நீங்க பாருங்க. நான் திரும்ப அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல நான் தனியாக இருந்தேன், காதலுடன் இருந்தேன், முத்தம் கொடுத்து கொண்டிருந்தேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது புரோவோக்கிங். அப்பதான் இந்த மாதிரி பொது விவாதங்கள்ல அந்த பொண்ணு எதுக்கு அங்க போச்சு, அந்த பொண்ணு எதுக்கு போச்சுன்னு கேள்வி அங்க தான் வருது. நீங்க பாலியல் உணர்ச்சிக்கிற மட்டும் வெளியே வந்துச்சுன்னா இந்த கேள்வி யாரும் கேட்க மாட்டாங்க. பொது வெளியில் இந்த விவாதம் ஏன் வைக்கிறாங்க? இன்னொருத்தர் வந்து அந்த பொண்ணு எதுக்கு 10 மணிக்கு அங்க போச்சுங்கிற கேள்வியை வைக்கிறார். இது வெளியே வர போய் தானே. அதுதான் சார் சம்பவம் நடந்த இடம். இது நிர்பயாவுக்கு நடந்துச்சு, இந்த குழந்தைக்கு மட்டும் இல்ல, நிர்பயாவுக்கு நடந்துச்சு. அதுதான் நடக்கக்கூடாதுன்ற. அப்ப நீங்க ஒரு குழந்தை அங்க போச்சு பேசிட்டு இருந்துச்சு, அந்த குழந்தை அங்க போச்சு, அது வந்து பாலியல் உணர்ச்சிக்குள்ளாயிருச்சு. அப்ப வந்து என்ன பிரச்சனை, கேஸ்ல விசாரிப்போம், நீதிமன்றம் சொல்லணும். அப்படிதான் இருக்கணும். அந்த இடத்துல வந்து அது விவாதம். நீங்க அவருடைய தரப்பு வழக்கறிஞர் ஒருத்தர் இருப்பார்ல, யாரு ஞானசேகரனுக்கு ஒருத்தர் வழக்கறிஞர் இருப்பார்ல, அவர் அங்க விவாதிக்கட்டும். அவங்க அது நீதிமன்றம் போட்டும், அவர் அங்கே கேட்கட்டும், அதெல்லாம் பண்ணட்டும். அவர் வந்து இந்த கேள்வி எழுப்பட்டும், நீதிமன்றம் அந்த கேள்வி எழுப்பலாம். நம்ம வந்து பழைய விதிப்படத்தில் காமெடியாக பார்த்துருப்போம், நம்ம நீ எங்கே போன ஒரு ஸ்டார் தான் இருந்துச்சு. அந்த நீதிமன்றங்களில் 100 வாதங்கள், அவருக்கு அந்த உரிமை இருக்குது, சட்டம் கொடுத்துருக்கு. ஆனால் நீங்களே முன்னாடி எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அது அவங்களுக்கான டிஃபென்ஸ் சைடுக்கு நீங்கள் எடுத்து கொடுத்த மாதிரி ஆயிருது. அதாவது நீங்கள் வந்து இதை வந்து இது மறைக்கிறது இல்லை, தேவையற்றது. இப்போ ஒருத்தர் மேலே எஃப்ஐஆர் போடும்போது சார் நான் பார்த்துருக்கேங்க, நான் சொல்கிறேன், அவருக்கு மனைவி, குழந்தைகள், அவங்க படிக்கிற படிப்பு, இவருடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அவங்களுடைய வருமானம், அவருடைய கம்பெனி, நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. கம்ப்ளீட்லி அன்னெசரி. ஒரு நீட் இருந்தால் போகணும். இப்போ வந்து ஒருத்தர் காக்னிசன்ல ஒர்க் பண்றாரு, காக்னிசன்ல திருட்டு நடந்திருக்கு, அப்போ அவர் நான் காக்னிசன் நிறுவனத்தில் வேலை பார்க்கிறேங்கிற தகவல் எசென்சியல். புரியுங்களா? எந்த வீட்டு அட்ரஸ் எசென்சியல். எனக்கு 3 குழந்தை இருக்கு, எனக்கு 2 மூணு அடிக்கு, அதெல்லாம் அன்னெசரி, அதுக்கு சம்பந்தமே கிடையாது. புரியுங்களா? அப்போ குற்றத்துக்கு சம்பந்தமான விஷயங்கள் ஏன் போடுறீங்க? இவ்வளவுதான் கேள்வி. அப்ப நம்ம வந்து அது எஃப்ஐஆர் எப்படி எழுத முடியும்? நீங்க வந்து நான் சார் எல்லாத்தையும் விசாரிக்க வேண்டாமா, எனக்கு வயசு, ஆண், முகவரி, ரைட், ஓகே. வேலை பார்க்குற நிறுவனமே தேவையில்லை. நான் அது வேலை பார்க்குறது தொடர்ந்து அங்க கட்சியின் வேலை. நீ கட்சி போடுவீங்களா? அவர் திமுக காரன் போடுவீங்களா? எஃப்ஐஆர்ல திமுக காரன் ஒரு வரி இருக்குமா? திமுக காரர் தானே. இல்ல எந்த கட்சி, பிஜேபி இருக்கட்டும், ஏன் சம்பந்தம் இல்லை உங்களுக்கு? புரியுங்களா? அப்ப சம்பந்தம் இல்லாத தகவலை போட மாட்டீங்களா? இவ்வளவுதான் நான் சொல்ல. அப்ப அந்த குழந்தை பாதிப்புக்குள்ளானது, அவ்வளவுதான். அவர் நான் திரும்ப சொல்ல, நான் எஃப்ஐஆர் பார்க்கல, அவர் சொன்னது உண்மையாக இருந்தால் அது வந்து வருத்தத்துக்குரியது. கட்சிகள் கடந்து எல்லாரும் இதுல வந்து டெஃபினட்டா அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும், அந்த ஞானசேகரன் நடவடிக்கைகள் எடுத்து உரிய தண்டனை வாங்கி தரணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்றாங்க. ஆனா இதுல ஒரு எல்லை கடந்து அரசியல் ஒண்ணு பண்றாங்களா எதிர்கட்சியினர்? நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லை கடக்கிறாங்களா அவர் உட்படுதுங்களேன். எது கரெக்ட்னு யார் சொல்ல முடியும்? உண்ணாவிரதமா, ஆர்ப்பாட்டமா, சாலை மறியலா, ரயில் மறியலா, பொதுக்கூட்டமா, போராட்டமா, எது சரின்னு யார் சொல்ல முடியும்? ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்றாங்க. காலி கூடங்களுடன் மறியல், சரிங்களா, அரசியல்வாதி முற்றுகை, இதில் எது மையடிப்பு, சகதி, எது சரின்னு சொல்லுவீங்க? ஒவ்வொன்றும் ஒரு போராட்டம் போகிறோம். நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறோம், வேலைநிறுத்த சட்டம்னு ஒரு நீதிமன்றம் சொல்லுது, வேலைநிறுத்தம் பண்ணுன்றோம், வேலைநிறுத்தனுடைய அடிப்படை உரிமைன்னு சொல்லுவோம். எது சரின்னு? ஆனால் இது போன்ற விஷயங்கள் எல்லை கடக்கலாம். நடந்தது எல்லை கடந்த விஷயம். ஒரு குழந்தைய வந்து காலேஜ் கேம்பஸ்ல இருக்க முடியாதுங்கிறது வந்து ஒரு எல்லை கடந்த விஷயம். ஒரு நாட் கமாண்ட் லா அண்ட் ஆர்டர் அதுல வரவே வராது. அப்ப அவ்வளவு மோசமா லா அண்ட் ஆர்டர் இருக்குங்கிற வச்சு அப்ப வந்து எல்லை கடந்த போராட்டம் எப்படினாலும் பண்ணலாம். நம்முடைய நோக்கம் என்ன? கவனத்தை ஈர்க்கிறது. நான் உங்களுக்கு எளிமையான கேள்வி, கொல்கத்தால மார்ஜிகர் மருத்துவமனையில் பாலியல் உணர்ச்சி வந்து நடந்தது முதலுக்கு முன்னாடி கிடையாது. அதற்கு முன்னாடி 100 நடந்திருக்கு, பின்னாடி 100 நடந்திருக்கு. ஏன் அது ஹைலைட் ஆச்சு? அவர்களுக்கு வலிச்சது ஹைலைட் ஆச்சு. அப்ப அண்ணாமலைக்கு வலிக்குது, எதிர்கட்சிகள் வலிக்குது, ஹைலைட் பண்றாங்க, அவ்வளவுதான். அப்ப முன்னாடி எங்க போனீங்க, பின்னாடி, இது என்ன கேள்வி? எப்ப பண்ணாலும் சந்தோஷமே, ஏன் இது வரைக்கும் பண்ணலன்னு வருத்தம்னா போடுவேன். எதிர்கட்சியினர் போராட்டம், பாஜகவினர் போராட போகும்போது அரெஸ்ட் பண்றாங்க. அதிமுகவோட போராட்டத்துல ஜெயக்குமார் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்களை அரெஸ்ட் பண்றாங்க. அனுமதி வாங்காம போராடுறது தப்பு, நாங்க வந்து அனுமதிக்கப்பட்ட இடங்கள்ல போராடுங்கன்னு சொன்னோம் அப்படின்னு கமிஷனர் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அனுமதிக்கப்பட்ட இடங்கள்ல இதுல போய் வள்ளூர் கூட்டத்தில் போறாங்க, சந்தோஷமா செய்ய போறாங்க, மாட்டேன்னு ஏன் சொல்ல போறாங்க? அவங்களுக்கு தேவை இன்னைக்கு அரசாங்கம் திட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு, நல்லா திட்ட போறாங்க. அதுல நமக்கு என்ன கிடைச்சு? அதன் மூலமாக இந்த கோபம் வடிஞ்சிருக்கும். அது வடியறதுக்கு வாய்ப்பு கொடுக்காம போல இப்ப அடுத்த போராட்டம் வந்துருச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தா, பாஜக நடத்தியிருந்தா, திரு அண்ணாமலை 10 பாஸ் நேத்தா நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்தல, இன்னைக்கு என்ன பிரச்சனை கேட்டிருக்கலாம்.
ஆர்ப்பாட்டம் நடத்த விடலை, நான் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன். இதை நீங்கள் எப்படி தடுப்பீங்கன்றார். நான் வந்து அடுத்தவங்களுக்கு ஒன்று நான் என் வீட்டு வாசலில் நான் என்ன அடிச்சுக்கிறேன்னு என்ன செய்வீங்க. இப்போ இது உலக கவனம் பெற்றுச்சு. அதற்கு காரணம் உங்களுடைய ஐடியா தான். நீங்க யோசிக்கிறீங்க சரியா கையாளல. சாட்டை எடுத்து அடிக்கிறது இதெல்லாம் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத. நீங்க கேள்விப்பட்டது இல்ல, அரசியல்வாதி செஞ்சதுன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டுல ஒவ்வொரு கோயில் வாசல்லையும் ஒவ்வொரு ஹிந்து ஒவ்வொரு தமிழன் எல்லா கோயில் வாசல் இருக்கு. முருகன் கோயில் வாசல, காளியம்மன் கோயில் வாசல, சிவன் கோயில் வாசல. நான் எங்க ஊர்ல 100 பார்த்திருக்கேன். எல்லாரும் வீட்டு வாசல் நடக்கும். இதை வந்து நேர்த்திக்கடனா வச்சு 100 பேர் விடுவாங்க. அந்த பூம்பு மாடு வச்சுட்டு வர்ற மாதிரியே பூம்பு மாடு வச்சுட்டு வர இப்படி ஒரு நேர்த்திக்கடனா இருக்கும். அதே மாதிரி வந்து சாட்டையால் அடிச்சுக்கிட்டு யாசகர் உட்பட தமிழ்நாட்டுல இந்து மதத்துல இது ரொம்ப பழசு. இந்த வேதனை நான் எனக்கு பயன்படுத்திக்கிறேன். இந்த வேதனை நான் வந்து எனக்கே நான் கொடுத்துக்கிறேன். நான் ஒரு அரசியல் தலைவராக இருந்து இந்த குழந்தையை காக்க முடியாத வந்து இதுக்கான அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு என்னை நானே பழிச்சுக்கிறேங்கிறதுக்கான விஷயம். இதில் எப்படி தப்பு சொல்ல முடியும்? செருப்பு போட மாட்டேன், சாட்டையை எடுத்து அடிச்சுக்கிறது அப்படின்னு அவருடைய வைராகியத்தோட விளைவுகள் இதெல்லாம். நம்ம வந்து சாட்டை எடுத்து அடித்தாலும் அடிக்க முடியாதுல்ல, யாரையும் அடிக்க முடியாது, சட்டம் அதுக்கு அனுமதி கொடுக்காது. அப்போ என்ன அவர் கையாளாமல் இருக்கிறார், என்னால் ஒன்றும் செய்ய முடியல என்று. அப்போ இதுக்கு அரசியலுக்கு வந்தேன்னு கேட்குறேன். நான் காவல்துறையிலேருந்து எனக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அதை நான் விட்டுட்டு நான் இங்கே வந்திருக்கேன். இன்னும் பெரிய வாய்ப்புகளை தேடி இன்னும் பெரிய விஷயங்களை செய்ய முடியும். நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சட்டத்தை மாற்ற முடியும், திட்டத்தை மாற்ற முடியும். நாலு கொண்டு 3 வருஷமா அரசியலுக்கு வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த குழந்தை மாதிரி பாதிக்கப்பட்டு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ என்ன செய்யுது? இந்த லட்சணத்தை தான் அரசியல் பண்ணிட்டு இருக்கேன். தன்னால் பண்ணிக்கிறார். இதுக்கு தான் நான் அரசியலுக்கு வந்தேன்னா அவர் தன்னுடைய வேதனை வெளிப்படுத்துறார். என்ன தப்பு சொல்ல முடியும்? நீங்க சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் குறிப்பிடாரு, முதிர்ச்சியற்று அவர் நடந்துக்கிறாரு அப்படிங்கிறாங்க. மகாத்மா காந்தி வந்து சாகு வரை உண்ணாருந்த போது இப்படிதான் சொன்னாங்க. ஒரு புது போற அஹிம்சை வரும்போது தான் சொன்னாங்க. அஹிம்சை வரும்போது கட்சிக்குள்ளேயே அது வந்து கட்சிக்குள்ளேயே வந்து பல பேர் வந்து இது மிதவாதம் பயம் தீவிரவாதம் பெருசா வந்துச்சு. இது வந்து ஏற்க முடியாதுன்னு வச்சு அவர்களை வந்து அவன் நம்மளை அடிக்க வருவான், அடி வாங்கிட்டு இருக்கணுமா, என்ன பைத்தியக்காரதான் வந்துச்சு. அப்ப தன்னைத்தானே வருத்திக் கொள்கிற அஹிம்சை முறைங்கிறது நம்ம நாட்டில் உள்ள பாலகாலம் உள்ளது. ஒவ்வொரு தலைவர் ஒரு முன்னெடுக்கும் போது புதுசா இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இல்ல பாஜகவை ஆதரிக்கக்கூடியவங்க மோடி அவர்கள் பிரதமர் ஆகணும்னு சொல்லக்கூடிய எஸ்வி சேகர் இப்போ ஒரு அண்ணாமலை அவர்களுக்கு பாஜகவுக்கு எதிர்நிலைப்பாட்டில் இருந்தாலும் இது வந்து ரொம்ப ஒரு நடிப்புக்காக பண்ற மாதிரி இருக்குங்கிற ஒரு விமர்சனங்கள் வருது. நடிப்புக்குன்னே வச்சுக்கோங்க. காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் 5 மணிக்கு முடியக்கூடிய உண்ணாவிரத்தை நம்ம யாருமே நடிப்புன்னு சொல்ல. ஆர்ப்பாட்டம் மட்டும் அடுத்த 1/2 மணி நேரத்தில் வந்து கூடி குழாவக்கூடிய அரசியல் கட்சியில் நம்ம வந்து சொல்ல. எதிர் கொள்கைகள் வச்சுட்டு சொல்லி கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கொள்கைகளை கேலி பண்ணல. கொள்கை முரண்னு சொல்லிட்டு அவங்க கொள்கை நாங்கள் ஏற்க மாட்டோம் சொல்லிட்டு எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க நாய்ப்புக்குள்ளாகல. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஆனால் நாங்கள் திமுக கூட தொடரும். அது நகைப்புக்குள்ளாகல. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆனால் திமுக கூட தொடரும். அது நகைப்புக்குள்ளாகல. எது நகைப்புக்குள்ளாகணும்? சார் நீங்க ஒரு கட்சி நடத்துறீங்க, எங்களெல்லாம் காப்பாத்தின்னு சொல்றீங்க. அப்ப நீங்க வந்து ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லுங்க. நாங்க இந்த கூட்டணி விட்டு போக மாட்டோங்க, ஆனா நடக்கிற ஆட்சி சரியில்லைங்க. எது நகைப்புக்குள்ளாகணும் சொல்லுங்க. இதெல்லாம் சொல்கிறவங்க நகைப்புக்குள்ளாகல. ஒரு குழந்தையோட பாதிப்பை கேட்டு ஒருத்தர் போராடுறாரு, அவர் நகைப்புக்குள்ளாரு. யோசிங்க. இல்ல நீங்க இந்த மாதிரி ஒரு போராட்டம் அவசியம் இல்ல தேவைன்னு நினைக்கிறேன். நான் முதலே சொன்னேன் அவங்க இப்படி வருத்திக்கிட்டு தமிழ்நாட்டுல நான் முதலே சொன்னேன், நீங்க கவனிக்கல. திரு அருண் அவர்கள் சொன்னது போல சொன்னேன். ஒவ்வொரு முறை ரிப்பீட் பண்ணாம வந்து முதலே கவனிச்சா சரியா போறேன். அவர் நான் நம்ப தெளிவா சொல்றேன். அது அவர் ஒரு வழிமுறை. நாம என்ன ரயில் மறியல் பண்ணாங்க, சாலை மறியல் பண்ணாங்க, காலி குடங்கள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, சாணி அடிக்கிறாங்க, மை அடிக்கிறாங்க. நம்ம எதை நம்ம சரி சொல்ல முடியும், எதை தப்பு சொல்ல முடியும்? அவர் ஒரு முறை நம்ம அனுமதிக்கப்படக்கூடாதுன்னு அதில் உடன்படுறேன். தமிழிசை அம்மா சொல்றாங்க, என்ன வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போகல, 50 பேர் நெரிச்சுக்கிட்டாங்க. அது பண்ணி தானே பிரச்சனை இல்லை. நான் தான் சொல்றேன் உங்களுக்கு, அவங்க அனுமதிச்சிருந்தாங்கன்னு நாமளே பார்த்து கேள்வி எழுப்பிருக்கலாம். நான் உங்களை தான் சொல்றேன். அவர் சார் தமிழ்நாடு முழுக்க இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டீங்க, வானதி அக்கா பண்ணாங்க, தமிழிசை அக்கா பண்ணாங்க, நயனார் பண்ணாங்க, இல்லை ஊர் புறம் பண்ணி, அப்புறம் நாளைக்கு என்ன சார் நீங்க அப்படின்னு அப்புறம் கேள்வி எழுப்பலாம். எங்கேயுமே போராட்டம் பண்ண விடல. அப்ப நான் என்னங்க பண்ண ஒருத்தர் பண்றாரு, நியாயம் இருக்குது. அப்ப இந்த முறை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிமுறை இருக்குது. அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணா நியாயம் மட்டும் நான் சொல்லுவேன். புரியுங்களா? நான் என்ன கேட்டீங்கன்னா திரு பொன்முடி மேல வந்து சேற்ற வீசின தப்புன்னு சொல்லுவேன், அரவிந்த் கெஜ்ரிவால் மையடிச்ச தப்புன்னு, அது வந்து அநாகரியம் நான் சொல்லுவேன். எனக்கு என்ன அடுத்தவங்களை பற்றி இதை நான் எப்படி சொல்ல முடியும்? அது அவர் வருத்திக்கிறேன்றார். அந்த வேதனை நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு கவன ஈர்ப்புக்காக பண்றாரு. கவன ஈர்ப்பு தான், கவனத்தை ஈர்க்கிறதுக்கு இன்னைக்கு உலகம் தினேஷ் எப்படி பேட்டி கேட்க வந்தாரு? இந்த கவனத்தை தினேஷோட கவனத்தை ஈர்க்கிறதா ஒரு நோக்கம். உலகத்தின் கவனத்தை ஈர்க்க வேண்டாமா? இல்லாட்டி இன்னொரு பாலியல் சார் கோயம்பேடுல பாலியல் முடிச்சுக்குள்ளான பொண்ணு அலைக்கழிவு போட்டு சுப்ரீம் கோர்ட் கேஸ் போயிருக்கா இல்லையா சார்? தஞ்சாவூர்ல பாலியல் முடிச்சுக்குள்ளான அலைக்கழிவு பண்ண கேஸ் வந்திருக்கா இல்லையா சார்? விருநூர்ல கூட்டு பாலியல் நியூஸ் இருக்கா இல்லையா பாருங்க சார்? வேலூர்ல கூட்டு பாலியல் நியூஸ் இருக்கா இல்லையா பாருங்க சார்? செங்கல்பட்டுல ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எங்க கவனம் போட்டுச்சு? அவர்கள் கேட்கிறாரு. ஆனா இப்படி இந்த ஒரு விஷயத்துக்காக இப்படி பண்றாருன்னா மணிப்பூருக்காக என்ன பண்ணுவாரு, உத்தரப்பிரதேசத்துக்காக தினம் சாட்டையால அடிச்சுக்குவாரா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமும் ரொம்ப நியாயம். மணிப்பூரை ஏற்க முடியுமா? நிச்சயம் முடியாதுல்ல. அப்புறம் நீங்க வந்து அதுக்கு சொல்ல இங்க சொல்லுவாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிடுவீங்களா? ஏன் ஊர்ல தப்பு நடக்குன்னு நீ அந்த ஊர்ல எல்லா ஊர்லயும் நம்பர் 1 சொல்றீங்களா? அப்ப இதுல நம்பர் 1 வரும்னு கேட்க கூடாதா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சூப்பரா சொல்லக்கூடாதா? அது உங்களுக்கு தானே பெருமை. அப்ப இந்த மாதிரி சம்பவம் நடக்கலன்னு சொல்லி சொல்லுவீங்களா? நீ அங்க போய் கேளுன்னு சொல்லுவீங்களா? எனக்கு நியாயம் இல்லாத புரியுது. மணிப்பூர்ல குடும்பம் யார்? மணிப்பூர் முதலமைச்சர் ராஜினாமா பண்ண ரங்கராஜ் பாண்டே 10 முறை சொல்லியிருக்காரு சார். எனக்கு வந்து குழப்பமே இல்லை.
எதுக்கு அவர் பிடிச்சி வச்சுன்னு கேட்டிருக்கேன். அவங்களுக்குள்ள பாலிடிக்ஸ் அவங்க பண்ணி நான் முடியும். உத்தரப்பிரதேசம் நடந்தா எந்த ஊர்ல நடந்தாங்க, எந்த ஊர்ல நடக்கிற நியாயம் இந்த மாதிரி ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் போதும் பொள்ளாச்சியில என்ன பண்ணாங்க, இப்படி என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு வேற மாநிலங்கள்ல என்ன பண்ணாங்கங்கிற ஒரு விமர்சனத்தை ஆளுங்கட்சியினர் வைக்கிற அந்த பார்வை எப்படி? பொள்ளாச்சியில் என்ன பண்ணாங்க? 4 வருஷம் நீங்க ஆட்சியில் இருந்தீங்க, என்ன பண்ணீங்க? பொள்ளாச்சியில ஆளுங்கட்சி, அப்ப ஆளுங்கட்சியா இருந்தவங்க மறைச்சி ஏமாத்தி எல்லாம் பண்ணிட்டாங்க. வச்சுக்கோங்க, குற்றா வச்சிருங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் அதில் பேசவே கூடாதுன்னு திரு பொள்ளாச்சி ஜெயராமன் வந்து ஆர்டர் வாங்கி வச்சிருக்காரு. சரிங்களா? நீங்க வச்சுக்க, ஏடிஎம்கே வந்து தப்பா பண்ணுச்சு, ஏடிஎம்கே மறைச்சுன்னு வச்சுக்க. நான் அப்படி சொல்லுவோம். இன்னைக்கு இவர் சொல்ல பொள்ளாச்சி சம்பவத்தில் என்ன செஞ்சாங்கன்னு அண்ணன் கோவிசெல்வன் உட்பட எல்லாருமே கேட்கறாங்க. அமைச்சர் பெருமனார் கேட்கிறார். சூப்பர், 4 வருஷமா நீங்க என்ன செஞ்சீங்க? அதுல யார் மேல கன்விஷன் வாங்கி கொடுத்துருக்கீங்க? 16 கேஸ் இருக்கிற ஞானசேகரன்லையும் கன்விஷன் வாங்கி கொடுக்கல. பொள்ளாச்சி சம்பவத்தில் இன்னும் அத்தனை 15 வருஷம் தண்டனை சந்தோஷப்பட்டிருப்போம்ல. அதுல 4 பேர் ஏடிஎம்கே டபுள் சந்தோஷப்பட்டிருப்போம்ல. செஞ்சீங்களா? 4 வருஷம் ஒரு கேஸ் முடிக்கிற பத்தாதா? லாஜிக்கல் கொண்டு வந்தீங்களா? ஜட்ஜ்மெண்ட் வந்து நாளைக்கு வரும் சார், நம்ம வந்து லாஜிக்கல் கொண்டு வந்தீங்களா? அதுதான் நான் கேட்கிறேன். ரங்கராஜ நரசிம்மன் போகக்கூடிய நீதிமன்றம், காவல்துறை எல்லாருமே இவங்க பின்னாடி ஏன் போக மாட்டீங்கன்னு கேட்கிறேன். சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு முறையும் சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிற ஒரு பிரச்சாரத்தை எதிர்க்கட்சியில இருக்கிறவங்க முன் வச்சுட்டே இருக்காங்க. இப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இந்த விஷயத்துல உடனடியா நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சட்டம் ஒழுங்கு காவல்துறை நடவடிக்கையை நான் ஏற்கிறேன் சார். அதுல வந்து எனக்கு வந்து குழப்பம் இல்லை. 24 ஹவர்ஸ்ல ஒரு அரெஸ்ட்ங்கிறது அது லாஜிக்கல் கன்விக்ஷனோட as they themselves mentioned இது வந்து சயின்டிஃபிக்கா நாங்க பார்த்து அரெஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி சொல்றது proof is there அப்படின்னு அர்த்தம். அவங்க வந்து தேர் லிட்டில் ahead கான்ஃபிடண்டா இருக்காங்கன்னு அர்த்தம். நமக்கு ஒரு வழக்கமா கைது பண்ணி நாளைக்கு விடுதலை ஆகிற விஷயம் இல்லை சார், நாங்க பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் வருது. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், 3ஆம் முறையா சொல்றேன், நான் பிரிவென்ஷன் பத்தி தான் பேசுறேன். ஒரு குழந்தை தைரியமா சாயந்தரம் உட்கார்ந்து பேசுறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கணும். அது இங்க இல்ல. வேலைக்கு போனா விடுதலை முடியல, பாத்ரூம் போனா விடுதலை முடியல, கல்லூரி போனா விடுதலை முடியலங்கிற நிலைமை இருக்கக்கூடாது. அதான் நான் சொல்றேன். அதனால தான் சட்டம் ஒழுங்கு கேள்வி வருது. கைது நான் சொல்றேன் சார், 2 ரைவல்ரி குரூப்ல உள்ள தடுக்க முடியாது சார். நான் பலமுறை சொல்லி பத்தி நான் ரொம்ப எலாபரேட்டா பேசுறேன். 2 ரவுடி கும்பல் அவங்க ஒருத்தர் இது காவல்துறை ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நாள் நடக்கும்னு தெரியும். ஆனா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டாம்னே நான் சொல்றேன். இவர் ஒரு ரவுடி, அவர் ஒரு ரவுடி. இந்த ரவுடி அவரை போட்டார், அந்த ரவுடி அவரை போடுவார். எனக்கு தெரியும். காவல்துறைக்கு 100% தெரியும். அவர்கள் பின்னாடி போய் பாதுகாப்பு கொடுக்க வேண்டாம்னு சொல்றேன். ஆனா சாமானிய மனிதனுக்கு கொடுக்கணும்ன்ற ரவுடி வர்சஸ் ரவுடில உங்களுக்கு பிரச்சனை இல்ல. பொலிட்டிஷியன்ஸ் வித் பொலிட்டிஷியன்ஸ் ரவுடி வர்சஸ் காமன் மேன். 140 காவலர்கள் ரொட்டேஷனல் முறையில அங்க இருக்காங்கங்கறாங்க. 3 ரோந்து வண்டிகள் அங்கேயே இருக்குங்கிறாங்க. தொடர்ந்து பாதுகாப்புலயே இருக்கிற அதுலதான் இது நடந்திருக்கு. இனிமே இன்னும் இதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேங்கறாங்க. நம்ம யோசிக்கணும். நீங்க வந்து எங்க இருந்தீங்கன்னு கேக்குறேன். அங்கதான் இருந்தேன் அப்படின்னு. அப்போ சம்பவம் வந்து உங்களுக்கு எப்படி நடந்துச்சு? அப்போ ஒன்று உடந்தையாக இருக்கணும், இல்லை தூங்கி இருக்கணும், அப்படி அங்கே இருந்திருக்க முடியாது. இல்லாட்டி ஏதாவது ஒன்று தானே 10ல் 1 காரணம். இவ்வளவு இருந்து எவ்வளோ சந்தர்ப்பம் நடக்குதுன்னு கேட்குறாங்க. ஒரு இயல்பியான கேள்வி தானே. இதில் எப்படி நீங்கள் தப்பு சொல்ல முடியும்? அப்போ ஆள் இல்லை நடந்துருச்சு, புரிஞ்சுக்கலாம். அது ஏற்க முடியாது, புரிஞ்சுக்கலாம். ஆள் இருக்கு நடந்துருச்சு, அப்போ என்ன கணக்கு இயல்பாக சொல்லுங்க. செக்யூரிட்டி இருக்குமோ நடந்துருச்சுன்னா அப்போ செக்யூரிட்டி தூங்கிட்டாரா? செக்யூரிட்டி உடந்தையா? செக்யூரிட்டி அடி வாங்கினாரா? செக்யூரிட்டி பாத்ரூம் போயிட்டாரா? ஏதோ ஒன்று நடந்திருக்கணும்ல சார். நாங்கள் அத்தனை கேமரா வச்சிருக்கோம், அத்தனை ஆள் வச்சிருக்கோம், அவ்வளவுமே நடந்துருச்சே. அப்போ இன்னும் பெரிய கேள்வியில் உள்ள ஆகிருது. ஆக்சுவலாக இவ்வளவு செக்யூரிட்டி இருந்துச்சுன்னா, அவங்க சொல்றதெல்லாம் இவ்வளவு இருந்துச்சுன்னா நடந்திருக்க கூடாது. புரியுங்களா? இவ்வளவு கண்காணிப்பு கேமராக்கள், இவ்வளவு கதவுகள், அவ்வளவு போலீஸ்கள், அவ்வளவு பேட்ரோல்கள், அவ்வளவு வாட்ச்மேன்கள், இவ்வளவு இருந்துச்சு, நடந்திருக்க கூடாது ஆக்சுவலாக. ஆனால் நடக்குது. அண்ணாமலை கேள்வி போல அவருக்கு எங்க எப்ப எப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அவர் வந்து திடீர்னு வந்து ஒருத்தர் எதிராக அவர் பாத்ரூம் போகும்போது ஒதுங்கினாரு, ஒரு ஆட்களை பார்த்தாரு, அவர் அப்படி மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு. அப்படி இல்லை, அவர் ரொம்ப தெளிவா போயிட்டு வந்திருக்காரு. அப்ப இதுக்கு முன்னாடி நடந்திருக்குங்கிற சந்தேகத்தை எழுப்புறாரு. ஏன்னா அவர் வந்து ரொம்ப கிளியரா இருக்காரு. ஞானசேகரனுக்கு ரொம்ப தெளிவா நடந்திருக்கு, நம்ம வந்து தூக்கிடலாம் அப்படின்ட்டு. நம்ம ஒரு போட்டோ எடுத்துருவோம், அதை வச்சுருவோம், மிரட்டலாம். இந்த சீன் வந்து நம்ம அழகா யூஸ் பண்ணிக்கலாம். அவர் தெரிஞ்சிருக்கு. அது எப்படி தெரிஞ்சது? அப்ப அந்த எப்படி அந்த இடத்துல புழங்கினாரு? அப்ப காவல்துறை அங்க ஃபுல்லா பியூட்டிஃபுல்லா செக்யூரிட்டி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த நடந்து எப்படி நடந்துச்சு? அப்ப எங்க லேகிங் வந்துச்சு? அதுதான் கமிஷனர் சொல்லாரு, நாங்க வி வில் ஒர்க் ஆன் இட். என்ன செய்ய போறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். சரி, ஒரு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.